வணக்கம் நண்பர்களே. இந்த இந்த பாலக் வந்து ரொம்ப என்ன மேடம் அதெல்லாம் ஒன்று பிரச்சனை. இந்த பாலக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேடம் வந்து ரொம்ப கேர் பண்ணுறாங்க செடியெல்லாம் வந்துட்டு. இப்போ இங்கே வந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து சென்னையை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து பீன்ஸ் வராது. ஆனால் பீன்ஸுக்கு பதில் பீன்ஸ் மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து பூனைக்காளின்னு சொல்லிட்டு வந்து ஒரு காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு இது வந்து முத்த விடாமல் இதை வந்து கொஞ்சம் இலசாக இருக்க சொல்லுவேன், கொஞ்சம் பிஞ்சு மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த பதத்திலே வந்து இங்கே பாருங்கள், இது வந்து கொத்து கொத்தாக காய்க்குது. இது வந்து இந்த பதத்திலே வந்து நம்ம வந்து சமைச்சி சாப்பிட்டா பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கு. அது முத்தினாக்கா அந்த விதையை வந்து நம்ம வந்துட்டு பவுட்ரு பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இது. அதனால் பீன்ஸ் வரல நம்ம கவலைப்படாதால பீன்ஸ் மாதிரியே நல்ல குவாலிட்டியான இந்த பூனைக்காளியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அது இல்லாமல் வந்துட்டு இந்த கஸ்தூரி வெண்டை கொஞ்சம் பூச்சி இருக்குது, மிச்சப்படி கஸ்தூரி வெண்டை இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி. நானும் ட்ரை பண்ணி வந்தது இல்லை, இங்கே வந்து வந்திருக்கு. ஆனால் இதில் கொஞ்சம் பூச்சி இருக்குது. இப்போ நம்மளுடைய அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அந்த பயோ ப்ராடக்ட் அடிச்சுட்டு பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு கஸ்தூரி வெண்டை. காய் பாருங்கள், சுரக்காய் பீர்க்கங்காய் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தக்காளியும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. தக்காளியெலாம் ரொம்ப குவாலிட்டியாக வந்தது, நிறைய யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. 1-2 பூச்சி இருக்குது, ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பூனைக்காளி தான் பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நம்ம வந்து பீன்ஸ் இல்லாமல் இந்த பூனைக்காளி வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து இங்கே அறுவடை பண்ணலாம். நான் இங்கே நல்லாவே விளையுதுங்க நம்ம சென்னைக்கு பூனைக்காளி விதை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அடுத்த ஒரு கிளைண்ட் விசிட் இருக்குது, அடுத்த இதில் நம்ம வந்து பார்க்கலாம்.